அத்திவரதர் வைபவம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் பதிலளிக்க மறுத்துவிட்டது. பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் வெளிப்படைத்தன்மை மறுக்கப்படுவது ஏன்? காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி அத்திவரதர் வைபவம் தொடங்கியது. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அனந்தசரஸ் திருக்குலத்திலிருந்து வெளிப்பட்ட அத்திவரதர் ஜூலை 1 முதல் 24 நாட்கள் சயன கோலத்திலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நின்ற கோலத்திலும் அருள்பாலித்தார். அத்திவரதர் வைபவம் மொத்தம் 48 நாட்கள் நடைபெற்றன. நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் குவிந்தனர். இந்த நிலையில்தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அத்திவரதர் வைபவத்திற்கான வரவு செலவு குறித்து அம்பத்தூரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் காசிமாயன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு தாக்கல் செய்தார். கேட்கப்பட்ட 23 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு கூட காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பதிலளிக்கவில்லை. நாற்பத்தி 8 நாட்கள் நடந்த அத்திவரதர் வைபவத்தில் பங்கேற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அத்திவரதர் வைபவத்திற்காக அரசு ஒதுக்கிய நிதி விவரம் பற்றிய தகவலை வழங்கவும். அத்திவரதர் வைபவத்திற்காக அரசு ஒதுக்கிய நிதியில் மாவட்ட நிர்வாகம் செலவு செய்த பணிகள் என்ன? அத்திவரதர் வைபவத்தின் போது அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மினி பஸ் சேவை குறித்த விவரங்கள் என்ன? 48 நாட்களாக விநியோகம் செய்யப்பட்ட விஐபி, விவிஐபி பாஸ்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அத்திவரதர் வைபவம் நடந்த 48 நாட்களில் வசூலான காணிக்கை நகைகள் எவ்வளவு? விஐபி, விவிஐபி பாஸ்களை விநியோகம் செய்யப்பட்ட முறை, விநியோகித்த அதிகாரிகள் யார்? வைபவத்தின் போது முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு தரிசனம் அளித்த அத்திவரதர் மீண்டும் அனந்தசரஸ் குளத்தில் சயனித்து விட்டார். ஆனால் வைபவத்தின் போது நடந்ததாக சொல்லப்படும் முறைகேடுகள் தொடர்பான கேள்விகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. தேனி மாவட்டத்தில் 26 சுவைகளில்